ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டெய்லி சென்டென்சஸ் டே 6 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டே 5 வரைக்குமே வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் 25 சென்டென்சஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பயுமே நம்ம தமிழில் சொல்லி தான் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அதனால் நான் தமிழில் சொல்லும் போது நீங்களும் அதுக்கு என்ன இங்கிலீஷில் வரும் அப்படின்ட்டு நீங்களும் என் கூட ட்ரை பண்ணிட்டே வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு அது பிடிக்கலை. நிறைய நேரங்களில் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, எனக்கு அது பிடிக்கலை அப்படின்ட்டு. அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் லைக் இட். ஐ டோன்ட் லைக் இட். இங்கே எதுக்கு நம்ம டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எனக்கு பிடிக்கலை, ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால இங்கே நம்ம டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். டூ ப்ளஸ் நாட், இதை தான் நம்ம டோன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வேறு ஒன்றும் இல்லை. கேட்பாங்களே ஏதாவது இருக்கா, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நத்திங் எல்ஸ். நத்திங் எல்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், என்னை தடுக்காத. என்னை தடுக்காதே. நிறைய நேரங்களில் நம்ம கோவப்படும் போது இந்த மாதிரி நேரங்களில் நிறைய நேரங்களில் சொல்லுவோம் என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் ஸ்டாப் மீ. டோன்ட் ஸ்டாப் மீ, என்னை தடுக்காத. நெக்ஸ்ட் ஒன், வெட்கப்படாத. சில நேரங்களில் நம்ம பாருங்களேன், ஸ்டேஜுக்கு போகும்போதோ அல்லது எல்லாருக்கு முன்னாடி நின்று பேசும்போதோ கொஞ்சம் மாதிரி வெட்கப்படுவோம், கூச்சப்படுவோம். அப்போது வெட்கப்படாத அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, வெட்கப்படாதே அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்ன வரும் அப்படிங்கிறது. டோன்ட் பி ஷை. டோன்ட் பி ஷை, வெட்கப்படாதே. நெக்ஸ்ட் ஒன், மெதுவாக பேசு. மெதுவாக பேசு. ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக்னா பேசுறது, ஸ்லோலி அப்படின்னா மெதுவாக. ஸ்பீக் ஸ்லோலி, மெதுவாக பேசு. நெக்ஸ்ட் ஒன், நான் இதை நம்புகிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃபேமிலியோ ஏதோ நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, நான் இதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் இதை நம்புகிறேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ட்ரை பண்ணுங்கள் என் கூட சேர்ந்து. ஐ பிலீவ் இட். ஐ பிலீவ் இட், நான் இதை நம்புகிறேன். பிலீவ்னா நம்புறது, இட்டுனா இதை, ஐனா நான். நான் இதை நம்புகிறேன். ஐ பிலீவ் இட். நெக்ஸ்ட் ஒன், இதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டாக சொல்லுங்களேன். நான் இதை நம்பவில்லை. ஐ டோன்ட் பிலீவ் இட். ஒரு விஷயத்தை நம்ம நெகட்டிவாக சொன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் இங்கே, டோன்ட். நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். நான் இதை நம்பவில்லை அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் பிலீவ் இட். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ வந்த. ஊர்லேருந்து யாராவது வந்திருப்பாங்க, நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நீ எப்போ வந்த அப்படிங்கிறதுக்கு when did you come. when did you come, நீ எப்போ வந்த. நெக்ஸ்ட் ஒன், நீ நாளைக்கு வரமாட்டியா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து கேட்போம், நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரமாட்டியா, காலேஜுக்கு வரமாட்டியா, நீ வரமாட்டியா அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, won't you come tomorrow. won't you come tomorrow, நாளைக்கு நீ வரமாட்டியா. நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் சிரிக்கிற. நிறைய நேரங்களில் இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். நீ ஏன் சிரிக்கிற. why do you laugh. why do you laugh. லாஃப்னா சிரிக்கிறது, ஒய்னா ஏன், do you அப்படின்னா நீ ஏன் அப்படி பண்ணுற, நீ ஏன் இப்படி சிரிக்கிற. why do you laugh. why do you laugh, நீ ஏன் சிரிக்கிற. நெக்ஸ்ட் ஒன், நம்ம மறுபடியும் பார்ப்போம். நாம் மறுபடியும் பார்ப்போம். நம்ம ஒருத்தங்கிட்டேருந்து விடைபெற்று போகும்போது இந்த வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம மறுபடியும் பார்க்கலாம், மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, we will meet again. we will meet again. againனா மறுபடியும், மீட்னா பார்ப்போம், ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். we will meet again, நாம் மறுபடியும் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன், யாரோ ஒன்றை கூப்பிட்றாங்க. யாரோ ஒன்றை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, someone is calling you. someone அப்படின்னா யாரோ, is calling you, உன்னை கூப்பிட்றாங்க. someone is calling you, உன்னை யாரோ கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறியா. நிறைய நேரங்களில் கேட்போம் பார்த்தீங்களா, நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, do you use WhatsApp.
நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்களா? அதுவே நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா எப்படி கேட்கலாம்? டு யூ யூஸ் ஃபேஸ்புக்? டு யூ யூஸ் ஃபேஸ்புக்? சிம்பிள் தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். என்னால் காத்திருக்க முடியாது, என்னால் வெயிட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ காண்ட் வெயிட். ஐ காண்ட் வெயிட். அதுவே ஆப்போசிட்டாக என்னால் காத்திருக்க முடியும் அப்படின்னா ஐ கேன் வெயிட். ஐ கேன் வெயிட். நெக்ஸ்ட் ஒன். நீ ஏன் சோகமாக இருக்க? நீ ஏன் சோகமாக இருக்க? ஒய் ஆர் யூ அப்செட்? ஒய் ஆர் யூ அப்செட்? நீ ஏன் சோகமாக இருக்க? நெக்ஸ்ட் ஒன். சுடுதண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஃபீவராக இருக்கும் போது சுடுதண்ணி குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ட்ரிங்க் ஹாட் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன். நீ கிளம்புறியா? நீ கிளம்புறியா அப்படின்னு கேட்போம்ல, ஆர் யூ லீவிங்? ஆர் யூ லீவிங்? நீ கிளம்புறியா? நெக்ஸ்ட் ஒன். நீ இதை எப்போ வாங்கின? நீ இதை எப்போ வாங்கின? நம்ம ஒரு பைக் வாங்கியிருப்போம், நம்ம ஒரு ஃபோன் வாங்கியிருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க நீ இதை எப்போ வாங்கின அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து அப்படியே ட்ரை பண்ணிட்டே வாங்க. when did you buy it? when did you buy it? வென்னுனா எப்போ, பைனா வாங்கிறது, இட்னா இதை. when did you buy it? நீ இதை எப்போ வாங்கின? நெக்ஸ்ட் ஒன். என்னால் விளக்க முடியாது, என்னால் உனக்கு புரிய வைக்க முடியாது, விளக்க முடியாது அப்படி சொல்லணும்னா அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ காண்ட் எக்ஸ்பிளைன். ஐ காண்ட் எக்ஸ்பிளைன். நெக்ஸ்ட் ஒன். நீ தான்ப்பா பொறுப்பு. இதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். நெக்ஸ்ட் ஒன். இன்றைக்கி என் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா டுடே இஸ் மை பர்த்டே. டுடே இஸ் மை பர்த்டே. இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாள். நெக்ஸ்ட் ஒன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம நிறைய நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு மறுபடியும் அகெயின் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தோடனே நம்ம ஃபோன் பண்ணுவோம், டெக்ஸ்ட் பண்ணுவோம், நான் வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லணும்ல, அது நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் பேசி பாருங்கள், இங்கிலீஷில் டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ரீச்டு ஹோம். ஐ ரீச்டு ஹோம். நான் வீட்டுக்கு வந்துட்டேன், வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். உன்னால் இதை செய்ய முடியுமா? சில பேர் கேட்பாங்க உன்னால் இதை செய்ய முடியுமாப்பா அப்படின்னு கேட்பாங்கள்ல, அதுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா கேன் யூ டூ இட்? கேன் யூ டூ இட்? உன்னால் இதை செய்ய முடியுமா? அதுக்கு உன்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு ஒருத்தவங்க உங்களை பார்த்து சொல்கிறாங்க, உன்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா யூ கேன் டூ இட். யூ கேன் டூ இட். உன்னால் இதை செய்ய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.